ஐயனார் துணை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் எல்லாருமே பீகாருக்கு போகிறதுக்காக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ சந்தா வந்து சேரனுக்கு கால் பண்ணுவாங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா, எனக்கு மேட்சாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தான்ப்பா எனக்கும் ட்ரெஸ்ஸு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வருவாங்க. இதை கார்த்திகா பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா, இதை பல்லவன், பாண்டியன், அதுக்கப்புறம் சோழன் 3 பேருமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஐயோ ரூட்டு மாறிடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம பாண்டியனுக்கு வந்து வானதி கால் பண்ணுவாங்க. போய் ரீச் ஆகிட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நான் சாப்பிட்டேன்னு சொல்லி கேட்கேன், நீ மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் சாப்பிட்டேன் நீனும் சாப்பிட்டியா, உன் வேலையை பாரு, நான் ரீச் ஆனதுக்கப்புறம் கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கூப்பிட்டா வரமாட்டா, இதுக்கு மட்டும் வந்துடும் கோவம் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு தான் போவார். அப்போ நடேசன் வருவார், டோர் பக்கத்தில் நிற்பார். என்கேஜ்மெண்ட் ஆகிறதட்ட அங்கேயும் விழுந்து தொலைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு தான் போவார். அப்போ நம்ம நடேசனோட தங்கச்சி வருவாங்க. அந்த பொண்ணு முகத்தை பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா அந்த நிலமை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. என்ன செய்ய, எல்லாம் என்னோட விதி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்பாங்க. அடுத்த சீனில் எல்லாருமே கார்ட்ஸ் விளாண்டுட்ருப்பாங்க. அப்போ சோழன் வந்து நிலாவை தனியாக கூப்பிட்டுட்டு பேச போவார். அப்போ நடேசன் தான் அந்த கார்டை வந்து விளாண்டுட்ருப்பார். அப்போ நம்ம 2 பேருமே தனியாக போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சோழன் தான் ஆரம்பிப்பார் நிலா கிட்ட. கூடிய சீக்கிரம் நம்ம போகலாம், அதுக்கான இடம் கொண்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இவங்க 2 பேருமே க்ளோஸாக நிற்கிறது வந்து பல்லவன் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாரு. அவர் வந்து பார்த்துருவார். நீங்கள் என்ன எங்கே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டுவார். அதுக்கப்புறமா பாண்டியனும் வந்து என்னடா இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேர்த்தையுமே பார்த்துருவாங்க. இவன் என்னை ரொம்ப படுத்துறான்டா அப்படின்னு சொல்லி சோழன் சொன்னதுக்கப்புறமா பாண்டியன் வந்து பல்லவனை கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.